என் அம்மாவை இந்த வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமா ரவுடி? பின்ன உங்க அம்மா இந்த குடும்பத்தோட சொத்துடா. கொஞ்சம் கோவப்படுவாங்க, எதுவா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுருச்சுன்னா அதுக்காக உசுரை கூட கொடுப்பாங்க. இந்நேரம் அவங்க உயிரோட இருந்திருந்தா உன்னை எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க தெரியுமா? இந்த குடும்பம் அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு நொடியில் எல்லாமே மாறி போச்சு. அதை தாங்கிக்க முடியாம தான் தாத்தாவும் அத்தையும் அழுகுறாங்க. அம்மாவை நினைச்சா எல்லாருக்குமே கஷ்டமா தானே இருக்கும். ம், தங்கம், இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்னு தெரியுமா? உங்க அப்பா தான். நம்ம எல்லாரையும் விட அவனோட கவலை ரொம்ப பெருசு. உன்னை தவிர வேற யாராலையும் அவனை ஆறுதல் படுத்தவே முடியாது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா நீ செய்வியா? என்ன ரவுடி? நாளைக்கு ஃபுல் டே நீ உங்க அப்பா கூடயே இருக்கணும். அவனை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்க, அவனை சிரிக்க வை. அவன் உன்னை பார்த்து கண்மணி அணி முகத்தை பார்த்துட்டான்னு வச்சுக்கோவேன், அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எனக்காக பண்றியா? கண்டிப்பா செய்வேன் ரவுடி. நான் அப்பா கூடவே இருக்கேன் நாளைக்கு. தேங்க்யூ. வீரா, மழை வர்ற மாதிரி இருக்கு. மழையில நனைஞ்சா உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும், காய்ச்சல் அடிக்கும். வா கீழே போலாம். என்ன என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? இங்க பாரு, நிஜமாவே உனக்கு என் மேல அக்கறை இருந்தா என் பேச்சு மீறி அன்னைக்கு நீ போயிருக்க மாட்ட. ஏண்டா ஏண்டா என் அக்காவை நீ கூட்டிட்டு போன? ஏன் இப்படி பண்ண? வீரா, உள்ள பெத்த பச்சை உடம்புக்காரிய நான் ஏன் வெளியே கூட்டு போகணும்னு நினைப்பேன். அதுவும் அந்த விஜயை பார்க்க நான் கூட்டு போகணும்னு நினைக்கேன்னு தலையெழுத்தா? நான் எவ்வளவோ வேண்டான்னு சொன்னேன், அண்ணி தான் வந்தே ஆகணும்னு நின்னாங்க. நான் எவ்வளவு தடுத்து அவங்க கேட்கல. சரி, பார்த்து பேசதானே போறாங்கன்னு கூட்டு போனேன். அங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிச்சிருச்சு. உனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியுண்டே. அதே கஷ்டம் எனக்கும் இருக்கு. அவங்க எனக்கு அண்ணி, எங்க அம்மாவுக்கு சமம். அவங்கள என் கண்ணு முன்னாடி நான் சாவ கொடுத்துருக்கேன். எனக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கும். ஏதோ வெளியே சிரிச்சு பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு என் மனசுல ஒரு துளி கவலையே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களோ? தினம் தினம் குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கேன்டி. அடுத்தது வீரா சித்திக்கு, அதாவது கண்மணி அண்ணியோட செல்ல தங்கச்சிக்கு. இந்தாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அக்கா, ஆ காட்டுக்கா, ஒரு வாய் சாப்பிடுக்கா. சொல்லு சொல்லு. வாங்கிக்கோ வீரா. கோச்சு போங்க, சாப்பிடு.
போதும். சாப்பிடு. அப்படி. இங்க வா வா ரவுடி. இதான் சாக்குன்னு வீராஜத்தி கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத. ஆமா, நான் அப்படியே எடுத்துக்கிட்டாலும் நீங்க விட்டு கிழிச்சிருவீங்க. என்னத்தான் ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. சை, அதான் ஆரம்பிச்சு வச்சுட்டேன்ல. எல்லாம் நீங்களே சாப்பிடுங்க. உங்களுக்கெல்லாம் கையா இல்ல. இந்தா நீட்னு டக்குன்னு வாங்குது பாரு. சை, இது ஒரு குடும்பம். வா, வந்து வாங்கிக்கோ. இந்தா. அக்கா நீ சாப்பிடு. சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடுக்கா. கா 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 கா. கா 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 கா. கா. என்ன இவ்வளவு நேரம் வந்து காக்கா எடுக்கல? எங்க இப்ப என்னங்க பண்றது? அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஆகாரம் வைக்கலன்னா காகம் வந்து எடுக்காது. வீட்டுல இருக்கிற மத்தவங்களும் வந்து வைங்கோ. டேய் கத்தி, உள்ள போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. நீங்க ஒரு கை சாப்பாடு எடுத்துட்டு போய் வைங்க. சரி. கா 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 கா. அம்மா நீங்க வைங்க. ம். இந்தாங்கம்மா. எல்லாரும் வச்சாச்சா? வச்சாச்சு. தம்பி, நீங்க வைக்கலையே? இல்லைங்க, வேண்டாம். அட, நீங்களும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தானே. வாங்க தம்பி, வந்து வைங்க. பூத்தல. டேய் நில்றா. நீ கொண்டு போய் வைக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு?